அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அற்புதமான நாள். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்கள் கூட பழகிறவங்களே உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம் பொருள் வரியில் உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்பமயமான நாள். மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று பயம் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். ஆக்கப்பூர்வமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையில் மனசோர்வும் உடல் சோர்வும் உடல் வாதிகளை வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகரமான நாள். சுருக்கமாக சொல்லப்போனால் யோகமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்குது. சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருள் வரியில் உடல்வாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு. அதே போல் மறதி அதிகமாக இருக்கும். அதனால் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கூட இருக்கிறவங்களும் சரி, அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி உங்களுக்கு கோபம் வராப்போலே பேசுவாங்க. அதனால் நிதானமாக கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். கும்பராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். சிறப்பான நாள். மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுக்கு கருணை, பரிவு, இரக்கம், உதவி இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதெல்லாம் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே விழிப்புணோடு இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனை செய்து விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டும் மொபைலில் பேசிக்கொண்டு வண்டியை கொண்டு இயக்காதீங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.